அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகரத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான், நீதிக்காரகன் அப்படின்னு அவர் அழைக்கிறோம். சனியுடைய ஒரு அற்புதமான ராசி, பெண் தத்துவ ராசி அப்படின்னு இந்த மகரத்தை நம்ம சொல்றோம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், குரு பகவான் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 7ஆம் இடத்துல உச்சம் ஆகுறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. குரு நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகம், இருந்தாலும் அது ஒரு சுப கிரகம். 3-12க்கு அதிபதியாக வந்த அந்த குரு பகவான் நமக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு வகையில நல்லது. குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சாஸ்திர பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில குரு பகவானுடைய பார்வை நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடம், நம்மளுடைய ராசி மேலும் நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவுடைய பார்வை இந்த காலகட்டங்கள்ல பதியும். ரொம்ப நல்ல அமைப்பு. கிட்டத்தட்ட 8 வருடம் கழித்து ஒரு சாதகமான அமைப்பு, ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பு மகர ராசிக்கு உருவாகுது. இந்த நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த குரு பயிற்சி பலனை நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது 7ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண சுபகாரியங்களை செஞ்சு வச்சிரும். ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்க சார், ஒரு சுபச்செய்தி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிரும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. நல்ல புரிதல் உள்ள ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருவாங்க. திருமண சுபகாரியங்கள் காரணமாக சுபவிரய செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். திருமணத்துக்கு நிறைய செலவு செய்வீங்க. ரொம்ப நாளா தடைப்பட்ட அந்த திருமண சுபகாரியம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறப்பாக நடந்து முடிய போகுது. எனவே திருமண முயற்சிகளை செய்யறதுக்கு இது சாதகமான காலகட்டம். அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள், வருத்தம், குழப்பம், அந்த புரிந்துணர்வு இல்லாத ஒரு அமைப்பு அதெல்லாம் இப்ப சரியாயிடும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆயிடும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமா கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையுடைய நீண்ட நாள் ஆசைகளை இந்த காலகட்டங்களில் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளா வாழ்க்கை துணை ஆசைப்பட்ட விஷயத்த இந்த நேரத்துல வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் ஈடுபடுவீங்க. மன வாழ்க்கை மொத்தத்துல சிறக்க போகுது. மன வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாகி மன வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு மாறப்போகுது. அடுத்தது குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா தான் இருக்கு. எதுவும் குற்றமாலாம் இல்ல. எனவே நண்பர்களோடு இணைந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாக்கா இந்த நேரத்துல நல்ல லாபம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். ஸோ அதுவும் இந்த நேரத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை நம்முடைய ராசி மேல பதிகிறதுனாலையும் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் அமரக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. சமூகத்துல உங்கள் மீதான அந்த மதிப்பு உயர ஆரம்பிக்கும். முகப்பொழிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முகத்துல இருந்து அந்த டல்லான அமைப்புலாம் இப்ப விலகிடும். முகத்துல ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுடைய சிந்தனையில இருந்த குழப்பங்கள் சரியாக ஆரம்பிக்கும். சிந்தனை தெளிவு கிடைக்கும். தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறது, தெளிவான மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த நேரம்
வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், இதுல எல்லாம் நல்ல நேர்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை இருந்தாலே வந்து ஒரு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவ மனநிலை வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்துல அவசர குணம் இருக்காது. பொறுமையா எல்லாத்தையும் நிதானமா யோசித்து முடிவுகளை எடுப்பீங்க. நிதானமா உங்களுடைய செயல்களை செய்வீங்க. எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மேலும் இந்த நேரத்துல தர்ம சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சமுதாய உணர்வுகள் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்துக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சேவை மனப்பான்மை சற்று இந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பாதிப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். முடி உதிர்வு, தலையில ஏற்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். குரு பகவானுடைய பார்வை 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளோடு ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்க ஆரம்பிக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு, ஆறுதல் அதெல்லாம் இந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. மேலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் இந்த நேரத்தில் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய விஷயங்களை தொடங்க ஆரம்பிப்பீங்க. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தைரியம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு கான்பிடன்ட் இல்லாத அந்த ஒரு மனநிலை இப்ப நீங்கி ஒரு கான்பிடண்டான ஒரு மனநிலையா மாற ஆரம்பிக்கும். செயல்கள்ல தெளிவு, முயற்சியில ஒரு விவேகம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கமான முடிவு, அதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பான ஒரு மன வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மகரத்துக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, தகவல் தொடர்பு துறை, இந்த கன்சல்டன்சி, அதாவது பேச்சால பிழைக்கக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயம், லா சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அபாரமான வெற்றி இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு. குறிப்பா தகவல் தொடர்பு துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலையும் பதியுது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் இந்த நேரத்தில் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, அவர்களால மகிழ்ச்சி, மனநிறைவு இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும். மேலும் எதிர்பாராத பணவரவு, சொத்து சேர்க்கை இதெல்லாம் சிறப்பா ஏற்படுது. லாபஸ்தானம் பலமாகுது. எனவே நிறைய நல்ல மாற்றம் பொருளாதார ரீதியா இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியா இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே குறைய போகுது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். ஸோ அதெல்லாம் வந்து மகரத்துக்கு நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்த தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. 3ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் எல்லாம் சிறப்பா பலமாகுது. எனவே வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். நேரில் முயற்சி செய்யலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போயிருந்துச்சுன்னா அது இந்த நேரத்தில் கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். மேலும் வேலையில மாற்றம், வேலையில சுப செய்தி, நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியரோட இருந்து வந்த வருத்தங்கள்லாம் நீங்கி ஒரு பரஸ்பர அன்பு இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மகரத்துக்கு நான் பார்க்குற ஒரு பிளஸான ஒரு விஷயம். அடுத்த தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. லாபஸ்தானம் நல்ல ஆக்டிவ்ல இருக்கு. தொழில் ரீதியா நல்ல வருமானம் உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த தடை, தாமதங்கள்லாம் விலக போகுது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நஷ்டத்துல போன தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல தாராளமா உங்களுடைய தொழிலை தொடங்கலாம். தொழில் ரீதியா நல்ல வருமானம், தொழில ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்க 100% இந்த நேரத்தில் நீங்க தொழிலை தொடங்கலாம். உங்களுக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு கணிசமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். செலவு சற்று கூடுதலாக இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால செலவு சற்று கூடுதலாக இருக்கும். குடும்பத்திற்காக அதிகமான செலவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத தண்ட விரைச்செலவுகளை குறைச்சி பயனுள்ள செலவுகளை அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கடன் தொந்தரவு, கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா அதை கட்டி முடிக்கிறதுக்கான சக்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு, சக்தி, அதை சமாளிக்கிறதுக்கான சக்தி இந்த நேரத்தில் மகரத்துக்கு கிரியேட் ஆயிடும். அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை தான். புதிய மாற்றங்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. பணவரவு கணிசமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியும் அடையும். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸோட
அதிகமான கருத்து போராட்டத்தை நீங்க இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் ஃபேமிலியோடு இருக்கிறத விட குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் பயணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு குடும்பத்துல அதிகமான வாக்குவாதங்கள் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கொஞ்சம் அனுசரித்து சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. குருவுடைய பார்வை ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க ஒரு பொறுமையை கடைபிடித்து ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது மகரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பார்வை, அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. புத்திர பாகியத்துல ஒரு சில தாமதங்கள், தடை அமைப்புகள்லாம் இருக்கு. பட் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சமாகிறதுனால குழந்தை பாகியத்துக்கு முயற்சி செய்யலாம். ஒரு சில மருத்துவ செலவுகள், ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி உறுதியா கிடைக்கும். தாராளமா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளுடைய தேக நலன், பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் சற்று கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது ஒரு நல்ல மாற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் மேல கோபப்படாம அவர்களை அனுசரித்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை பக்குவமா சொல்றது ரொம்ப நல்லது. அடுத்தது மகரத்துக்கு ஹெல்த் ரீதியா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி தேக நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுக்குது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. தேக ஆரோக்கியத்துல நீண்ட நாளா இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. தேக நலன்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மென்டலி கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கண் பல் உபாதை வராம பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்துல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உணவு முறைகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உணவு முறைகள்ல சற்று கவனமா இருந்துக்கணும். காரசாரமான உணவுகள்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சோ தேக நலன்ல சற்றே அக்கறை எடுத்துக்கிட்டா போதும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த ரொம்ப வார்னிங்கான டைம் பீரியட்லாம் இப்போ கிடையாது. ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. புத்துணர்ச்சியா செயல்படுறீங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யறதுக்கு இந்த உடல் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. உங்களுடைய மனம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. தேக நலன் சார்ந்தும் சரி, மன ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, ஒரு தெளிவு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விஷயத்த செய்யறதுக்கான சக்தி அது வந்து பரிபூர்ணமா கிடைக்குது. மேலும் இந்த நேரத்துல நடைபயிற்சி உறுதியா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா செரிமானம் சம்பந்தமான பாதிப்புகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ற உணவே நமக்கு விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு ஹோம்மேடு ஃபுட்டா நல்லா ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நடைபயிற்சி தினமும் ஒரு 10 நிமிஷமாச்சும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 1 கிலோமீட்டர் ஆச்சும் நடந்து போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நடைபயிற்சி உறுதியா பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்க இந்த நேரத்தில் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். அடுத்தது இந்த குரு பயிற்சியில ஒரு சில எளிய ஆன்மீக வழிபாடுகள் சொல்றேன். அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாரம் வாரம் வியாழக்கிழமையில இதை நீங்க முழு மனதோட நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். குறிப்பா புத்திர பாகியத்துக்கு முயற்சி செய்யறவங்க இந்த வழிபாடை உறுதியா செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது குருவிற்கு அதிபதியாக வரக்கூடியது சிவபெருமான். எனவே வியாழக்கிழமையில சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது. அதோட நீங்க வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்டிலேயே பூஜை அறையில காலையில நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அமர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு சிந்தனை தெளிவு பியூரா உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனை எல்லாம் ஒரே அலைவரிசையில பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது பிராக்டிக்கலா தான தர்மம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சேரிட்டி தானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் நிற பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற ஆடைகள், இனிப்பு பண்டங்கள், அதாவது லட்டு, மஞ்சள் நிறத்துல செய்திருக்கக்கூடிய இனிப்பு பண்டங்கள் லட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது சம்பந்தமான விஷயத்த ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடைகள், கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லது. அதே போல குருமார்கள்,
ஆசிரியர்கள், பெரியவர்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அபாரமான நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும். குரு என்னதான் நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் அவர் தான் இயற்கை சுபர். எனவே 7ஆம் இடத்துல குரு உச்சமாகி நம்முடைய ராசியை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வேதனைகள் எல்லாமே சரியாயிடும். வேதனையிலிருந்து விடுதலை, தெளிவு, புதிய பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு நல்ல மனமாற்றம், புத்துணர்ச்சி இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரம் இதன் அடிப்படையில ஒரு சில மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு % ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நீங்க தெளிவா அடைஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது நீங்களே ஈஸியா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்றது எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்கணும் அல்லது ஒரு மிதமான யோகத்தை தரக்கூடிய தசை நடக்கணும். அப்படி நடந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெறாமல் இருந்தால் இப்ப நான் கொடுத்திருக்க பலன்கள் உங்களுக்கு ஒரு 10% 20% உறுதியாக பொருந்தி வரும். மேலும் இன்னும் ஒரு 10% எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கோச்சாரத்தை கணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் தான். குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இருக்கிற நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அஷ்டவர்க்க பரல்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல குருவுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல, ஏன்னா இப்ப கடகத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். பெருசா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த கோச்சார பலன் கொடுக்காதுன்னு அர்த்தம். 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இது 5 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30% உறுதியா பொருந்தி வரும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். மிச்ச 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தான் இருக்கும். எனவே இந்த 30% சரி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை உங்க ஜனனகால ஜாதகத்தோட நீங்க கம்பைன் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குரு பயிற்சி பத்தி உங்களுக்கு கிடைக்கும்.